நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கு அது வெட்ட வெளிச்சமாக வெளியே வந்திருக்கிறது. சங்கீதா அவர்கள் விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்துல 12 பக்க மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க வழக்கறிஞர் மூலமாக. 2 தரப்பும் ஒத்து போய் விவாகரத்து கேட்கல. விவாகரத்து கேட்ட சங்கீதா அவர்கள் மனதளவிலையும் உடல்நலவிலையும் நான் 2021 இருந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்றாங்க. விவாகரத்துக்கான காரணங்களை மிக அழுத்தமாக அடிக்கிருக்காங்க. 5 ஆண்டு காலம் ஏன் அவங்க காத்திருந்தாங்க? அப்பவே சொல்ல வேண்டியதானே. 2021 அவருக்கு தெரிஞ்சிச்சுல, 2021 தெரிஞ்சது இப்ப ஏன் சொன்னாங்க அப்படின்னு சங்கீதா அவர்களை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பித்திருக்கிறது தாவேகாவுடைய விர்ச்சுவல் வாரியர். விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அசிங்கப்படுத்தணும், தனி மனித ஒழுக்கத்தை அசிங்கப்படுத்தணும், விஜய் இதை வச்சு கேள்வி கேட்கணுங்கிறது சத்தியமாக உடன்பாடு கிடையாது. சங்கீதா அவர்களுடைய முடிவு இருக்கு பாருங்க, உண்மையிலே ஒரு போல்டான முடிவு. சங்கீதா அவர்களை திமுக இயக்குது, சங்கீதாவை சபரிசன் இயக்குறாரு, சங்கீதாவை திமுக குடும்பம் இயக்குது அப்படின்னு திமுக தாவேகாவுடைய பொறுப்பாளர்கள், தாவேகாவோட நிர்வாகிகள், தாவேகாவோட விர்ச்சுவல் வாரிசு எழுத ஆரம்பிக்கிறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதனால தான் இது தவறான கூட்டம்னு சொல்றோம். அதனால தான் இந்த காணொலியே நான் பேசவே கூடாதுன்னு சொல்ல போனா, ஒரு ஈழத்து மகள், ஒரு ஈழத்து தேவதை அவளை நீ கேள்வி கேட்டு கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி சமூக வலைதளங்கள்ல எல்லா கமெண்ட்டையும் படிச்சு பாக்குறேன். ஒரு 2 மணி நேரம் படிச்சு பார்த்தா முழுக்க கடைசி அம்பு ஏவப்பட்டுச்சு. இது பின்னணியில திமுக இருக்கு, பின்னணியில சபரிசன் இருக்காரு, பின்னணியில பெண் டீம் இருக்கு, பின்னணியில அது இருக்கு, இது இருக்கு. சாக்கா வச்சுக்கிட்டு சங்கீதாவுடைய கேரக்டர் எவனாவது அசாசினேட் பண்ண நினைச்சா அதுக்கப்புறம் பார்த்துட்டு பொறுத்துட்டுலாம் கடந்து போக முடியாது. இறங்கி அடிக்க வேண்டிய தேவை இருக்கும். இடத்துல மனைவிக்காக உயிரை விடுறது, பிள்ளைக்காக உயிரை விடுறது, அப்பா அம்மாவை காப்பாற்ற உயிரை விடுறது, எல்லாம் பண்றது, பிள்ளைக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது. படத்துல பண்றதெல்லாம் நிஜத்திலையும் பண்ணுவான்னு நம்பிக்கொண்டு, படத்துல நடப்பதெல்லாம் நிஜத்திலும் நடக்கும் நம்பிக்கொண்டு ஒரு கூட்டம் அவருக்குள்ள கண்ணை மூடிக்கிட்டு போற கூட்டத்துக்கு தான் சாட்டை எடுத்து அடிச்சிருக்காங்க சங்கீதா. இன்னைக்கு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு பெண்களும் விசிலடிக்கிறாங்க. யாருக்கு விசிலடிக்கிறாங்க? இவ்வளவு பெரிய கட்சி, இவ்வளவு பெரிய தலைவர், இவ்வளவு பெரிய நடிகர், ஆனாலும் எதிர்த்து நீதிமன்றம் சென்றிருக்காங்க பாருங்க சங்கீதா. அவங்களுக்கு விசிலடிப்பாங்க, அவங்க கட்ஸுக்கு விசிலடிப்பாங்க.